والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اللهم اجعل في قلبي نورا وعن يميني نورا وعن شمالي نورا وفي بدني نورا واجعلني نورا، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الذي شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தவள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய முழு மனித சமுதாயமும் சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்துமே ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை தந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஹதீஸினுடைய சிறப்பு, அதனுடைய உயர்வு, ஹதீஸ்களை தொகுத்து எழுதப்பட்ட நூல்களிலே முதன்மையான இடத்திலே இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி, அதை எழுதிய ஆசிரியர் பெருமகனார் இவர்களை பற்றியெல்லாம் கடந்த வார உரையிலே சொல்லப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை இந்த வாரம் பேசுவதும் கேட்பதும் மிக பொருத்தமாகவே தெரிகிறது. அன்பான பெருமக்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸில் தொகுத்து மிகச் சிறப்பான ஒரு நூலை வழங்கியிருக்கிறார். சஹீஹுல் புகாரி அதுக்கு பேர். ஒவ்வொரு ஹதீஸையும் தொகுக்கிற போது
2 ரக்காயத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே வேண்டி விட்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை கடந்த வாரத்திலே நினைவுபடுத்தப்பட்டது. அவர்களுடைய நூலை ஆய்வு செய்து பார்க்கிற போது அவர்கள் எழுதிய சஹீஹுல் புகாரியினுடைய தரத்தை எவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று பின்னணியிலே படிக்கிற போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போல ஆஷிக்கு ரசூலின் மீது காதல் உள்ளவர் வேறு எவரும் இருக்க முடியுமா என்று சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நேர்த்தியாக தன்னுடைய கிதாபிலே தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். லட்சக்கணக்கான ஹதீசுகளை மரணமிட்டு சில ஆயிரம் ஹதீசுகளை பதிவு செய்து அதிலும் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தால் மிக சொற்பமாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸையும் அவர்கள் வரிசைப்படுத்தி இருக்கிற அந்த முறையே மிக நேர்த்தியாக இருக்கிறது. முதல் ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத் அப்படிங்கிற நபிமொழி. கடந்த வாரம் உங்களுக்கு அதை சொல்லப்பட்டது. செயல்கள் எல்லாமே எண்ணங்களை கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு நன்மைகளை தருகிறார் என்ற இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது. அது ஒரு பெரிய ஹதீஸ். நபி அவங்க சொன்னாங்க, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் எதை நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அந்த ஹதீஸுடைய தொடரிலே வருகிறது, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா. ஏதாவது ஒரு மனிதன், யாராவது ஒரு மனிதன் மக்காவிலிருந்து மதீனத்துல் முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற போது உலகத்தினுடைய நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தால் அவருக்கு அதுதான் கிடைக்கும். வமன் கானத் இலா இம்ரஅத்தின், ஒரு பெண் கிடைக்க வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்தால் அந்த பெண் அவருக்கு கிடைச்சிடும், கல்யாணம் முடிச்சுக்குவார். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, எந்த நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்கிறாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். இந்த எண்ணம் போற வாழ்வுன்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்தை நபி அவர் விளக்குறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு. இந்த ஹதீஸுடைய விளக்கத்துக்குள்ளே இன்னும் விரிவா போறதுக்கு முன்னால ஒரு செய்தியை தொடக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஆசிரியர்கள் 1000 சொச்சம் பேர் என்று சொல்லப்பட்டது. அதுல ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆசிரியர். அவங்க தான் இந்த இன்னமல் அஅமாலு பின்னியாத்ங்கிற ஹதீஸை இமாம் புகாரி சொல்றாங்க. அவங்க பேர் ஹுமைதி. அந்த ஆசிரியர் கேட்ட ஹதீஸை முதலா எழுதுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சும்மா ஏனோதானோ நாவல்கள் எழுதின மாதிரி இந்த கிதாபுகள் தொகுக்கப்படல. இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஹதீஸை முதல்ல எழுதுறாங்க. 1080 உஸ்தாதுகிட்ட படிச்சவங்க அத்தனை பேரையும் விட்டுட்டு இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற உஸ்தாதுடைய ஹதீஸை முதல்ல எழுதணும். விரிவுரையில எழுதப்பட்டிருக்கிறது, இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவை சார்ந்தவர். இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறைஷி இனத்தை சார்ந்தவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மக்கத்துல் முகர்ரமா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இனம் குறைஷி இனம். தன்னுடைய பல்வேறுபட்ட உஸ்தாத்மார்களுக்கு மத்தியிலே, ஆசிரியர்களுக்கு மத்தியிலே பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த குடும்பமான அந்த குறைஷி குடும்பத்திலிருந்து மக்கத்துல் முகர்ரமாவிலே யார் பிறந்தார்களோ அந்த ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஹதீஸை எழுதுவதுதான் சிறப்பானது என்ற அடிப்படையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை முதல்ல எழுதுறார். எல்லாரும் அல்லாஹ்வுக்காக படைச்ச படைப்பினர்கள் தான். எல்லா குடும்பமும் அல்லாஹ் ஏற்படுத்தியதுதான். ஆனா குறைஷிகளுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது. நபி அவர்களே சொன்னார்கள், கத்திமு குறைஷன், கத்திமு குறைஷன். சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், நீங்கள் பல குடும்பத்தை சார்ந்தவர்கள், பல கோத்திரத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக குறைஷிகளும் இருந்தால் அவர்களுக்கு
குறைஷிகளுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. ஹிஜ்ரி 11ல வஃபாத் ஆன பெரிய குழப்பம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் எல்லாம் நிலை தடுமாறி போய்விட்டார்கள். நிலை மறந்து தன்னிலை மறந்து செய்வதறியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா முஹாஜிர்கள் எல்லாம் ஒரு பிரிவாக சேர்த்து நமக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்ல ஆரம்பித்தார். அன்சாரிகள் எல்லாம் ஒரு பிரிவாக சேர்ந்து நமக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம், நம்ம குரூப்புக்கு ஒரு தலைவர் வச்சுக்கலாம், ஒரு அமீர் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்தது. கடுமையான தடுமாற்றத்தில் இந்த பல சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்தியது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கூட நபி அவர்கள் இறந்து போனவுடன் நிலை தடுமாறி சினாய் மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்வை பார்த்ததை போன்று என்னுடைய நேசர் போயிருக்கிறார், யாராவது நபி மௌத்தானாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து பேசுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்ப எந்த அளவுக்கு நல்ல குறைஞ்சு போயிருப்பாங்க பாருங்க. அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த மரணத்தை. அவ்வளவு பிரியம். சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட போது செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா? அல் அய்யிம்மத்து மின் குரைஷ், அல் அய்யிம்மத்து மின் குரைஷ், தலைவர்களை தேர்ந்தெடுப்பதானால் குறைஷிலிருந்து தேர்ந்தெடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னதை கேட்கவில்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் சரணடைந்தார்கள். அபூபக்கரே, நீங்க தான் குரைஷ், நீங்க தான் கலீஃபா. கலீஃபாவை அப்படித்தான் தேர்ந்தெடுத்தார். எல்லோரும் இடத்திலே மையம் செய்து கொடுத்தார். இமாம் புகாரி பார்க்கிறார், ஆயிரக்கணக்கான என்னுடைய உஸ்தாத் மார்க்கத்திலே எத்தனையோ பேரத்திலே நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த உமையர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்கத்துல் முக்கர்ரமாவை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் முற்படுத்த வேண்டிய குறைஷி இனத்தை சார்ந்தவர்கள். அந்த உஸ்தாத் இடத்துல நான் ஒரு ஹதீஸை படிச்சிருந்தேன்னா அதைத்தான் முதல்ல எழுதணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை, இன்னமல் அஅமாலு பின்னியாத், இந்த ஹதீஸை சஹீஹுல் புகாரியுடைய முதல் ஹதீஸாக பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ஹதீஸுடைய ஒவ்வொரு அமைப்புமே மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியில கடைசி ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு சொற்றொடர் இருக்கிறது. அந்த ரெண்டு சொற்றொடரை சொன்னால் ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும், சொல்றதுக்கு நாவுல லேசா இருக்கும். நாளைக்கு மறுமை நாளையில மீசான்ல தராசுல நன்மை தீமை நிறுத்தப்படுகிற போது எடை கனமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கு, நான் அதை சொல்லி தர்றேன் அப்படின்னு நபி அவர் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரெண்டு வார்த்தை. இதுதான் சஹீஹுல் புகாரியுடைய கடைசி ஹதீஸ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ் மிக தூய்மையானவர், அவரை நான் புகழ்கிறேன். சுப்ஹானல்லாஹில் அஸீம், மகத்தான அந்த அல்லாஹ் மிகவும் தூய்மையானவர். இந்த தஸ்பீஹ் உள்ள இந்த ஹதீஸை கடைசியா கொண்டு எழுதியிருக்கிறாங்க. ஏன் எழுதியிருக்கிறாங்க? கடைசியா இந்த ஹதீஸ் வந்ததுக்கு என்ன காரணம்? விரிவுரையில எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அஹ்மது ஒரு இஷ்ராஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற உஸ்தாத். அஹ்மது ஒரு இஷ்ராஃப், அவங்க பேர்ல அஹ்மதுங்கிற வார்த்தை. அஹ்மது அப்படின்னா ஹம்து என்ற வேர் சொல் இருந்து வருகிறது. ஹம்துனா புகழ் அர்த்தம், புகழ். மிகவும் புகழுக்குரிய என்ற அர்த்தம் உள்ள அஹ்மத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை கடைசியில் எழுதி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய நூலை நான் உருவாக்கி இருக்கிறேன், அதை தொடும்போதே ஒரு நியத்தை சரியா வச்சுக்கோ, நியத்தை கரெக்டா இருக்கணும், என்ன சரியா இருக்கணும், அதை அப்படியே படிச்சு அதை புரிஞ்சு அதை வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிச்சா உன்னுடைய வாழ்க்கை முழுக்க புகழ்தான். கடைசி ஹதீஸாக அஹ்மத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை பதிவு செய்து உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு புகழ்தான்.
தொடக்கத்தில் நியத்து சரியாக இருக்க வேண்டும், எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கையின் இறுதி முடிவு ஹம்து என்ற புகழில் தான் முடியும். இந்த ஹம்துங்கிற வார்த்தை இருக்க, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிரியமான வார்த்தை. நீங்க குர்ஆன்ல பார்த்திருக்கீங்களா? முதல்ல எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா அப்பதான் ஆரம்பிக்குது. ஹம்து தான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படி. இந்த ஹம்துங்கிறதுக்கு அல்லாஹ் ரொம்ப பிரியமான வார்த்தை. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளையில எல்லா நபிமார்களுக்கும் தனக்கு பின்னால் அணிவகுத்திருக்க, அத்தனை நபிமார்களுடைய சமுதாயமும் தனக்கு பின்னால் அணிவகுத்திருக்க, முதல் மனிதராக முக்கிய மனிதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக இருக்க, அவருடைய கையிலே ஒரு கொடி இருக்கும். அந்த கொடிக்கு பேரு லிவாவுல் ஹம்த் பேர், புகழுக்குரிய கொடி பேர். நபி அவர்களை பின்பற்றினால் எல்லா நபிமார்களும் போக வேண்டும், எல்லா நபிமார்களின் சமுதாயமும் போக வேண்டும். அந்த கொடிக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற பேரு லிவாவுல் ஹம்த், புகழ் கொடி அப்படின்னு பேர். ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்திலே ஒரு இடம் வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே வைத்திருக்கிறார். அந்த மாளிகைக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்துல் ஹம்த் பேர், புகழின் வீடு பேர். சுவனவாசிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிற போது அவர்களுடைய பேச்சின் முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பயான் எல்லாம் முடிக்கிறப்ப கடைசியில சொல்றோம்ல, அது சுவனவாசிகள் தன்னுடைய பேச்சின் இறுதியில் முடிக்கிற வார்த்தை குர்ஆனில் வருகிறது. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்கேயும் ஹம்து வருகிறது. கொடியில் ஹம்து இருக்கிறது, பூமாருடைய மாளிகையில் ஹம்து இருக்கிறது, குர்ஆனுடைய தொடக்கத்தில் ஹம்து இருக்கிறது. சுவனவாசிகள் தன்னுடைய பேச்சின் முடிவாக ஹம்தை பயன்படுத்துகிறார்கள், புகழ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த நபிமொழி கிரந்தத்தை நீ படித்து முடிக்கிற போது, அதை புரிந்து செயலாற்றுகிற போது புகழ் இல்லாமல் நீ வெளியே போவான். அந்த அர்த்தத்தில்தான் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை கடைசி ஹதீஸாக பதிவு செய்து இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட்டு போயிருக்கிறார். தொடக்கத்தில் நபி அவங்க சொன்னாங்க, நம்ம எண்ணம் சரியா இருக்கணும், எண்ணம் இருந்தா தான் அதுக்கு நன்மை உண்டு அப்படின்னு. அத வேறொரு வார்த்தையில சொல்றதா இருந்தா இஹ்லாஸ் சொல்லலாம், மன தூய்மை அப்படின்னு சொல்லலாம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, இஹ்லாஸோட மன தூய்மையோட எந்த காரியத்தை செஞ்சாலும் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உலகத்திலே கொடுக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, மன் அக்லஸ அப்தன் லில்லாஹி 40 சபாஹன் இல்லா வஹரத் யனாபி அல் ஹிக்மதி மின் கல்பிஹி அலா லிசானிஹி. எந்த ஒரு மனிதன் 40 நாட்கள் ஒரு அமலை, ஏதோ ஒரு அமல், உதாரணமா சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க வச்சுக்கோங்க, ஒரு 100 தடவை டெய்லி சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 40 நாள் தொடர்ந்து சொல்றாங்க. அல்லது ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுகிறார், 40 நாள் தொடர்ந்து தொழுகிறார். ஏதாவது ஒரு அமலை 40 நாட்கள் தொடர்ந்து செய்தால், அல்லாஹ்வுக்காக செய்தால், அவர் பேசுகிற வார்த்தை எல்லாம் சத்தியமாக இருக்கும், அவர் பேசுகிற வார்த்தை எல்லாம் ஹிக்மத்தாக இருக்கும், ஞானமாக இருக்கும். ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்விலே சில உதிப்புகளை போட ஆரம்பிப்பார், சொன்னா நடந்துடும். மிகப்பெரிய சூபிகளாக இருப்பவர்கள், ஞானிகளாக இருப்பவர்கள், வலிமார்களாக இருப்பவர்கள், தொடர்ந்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் உழன்று கொண்டே இருப்பவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அது நடந்துடும். அதனாலதான் அந்த கனவுகள்லாம் கண்டோம்னா நம்ம மேல யாரு பிரியமா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் போய் சொல்லணும். ஹதீஸுடைய விதிமுறையில் வரக்கூடிய செய்தி எல்லாத்தையும் போய் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு ஆகக்கூடாது. அவருடைய வாயிலே வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு தனித்துவத்தை வைத்திருப்பார். இது எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பார். ரெண்டே விஷயம், தொடர்ந்து ஒரு அமலை செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, இந்த இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிற இந்த ஹதீஸ், நம்முடைய செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற இந்த ஹதீஸ் இருக்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட எல்லா ஞானங்களிலும் பாதியை தழுவி இருக்கிறது.
இந்த ஒரு ஹதீஸ ஒருத்தர் முழுமையாக அமல் செய்ய ஆரம்பிச்சுட்டா ஒட்டுமொத்த ஷரியத்தில் அவர் சொன்ன விஷயத்தில் பாதியை செய்து விட்டார் என்று அர்த்தம். இன்ன ஹாதல் ஹதீஸ யதுகுலு ஃபீஹி நிஸ்ஃபுல் இல்ம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். அந்த அளவுக்கு உயர்வான ஹதீஸ். நம்ம செய்யக்கூடிய அத்தனை அமல்களுக்கும் நபிகளார் செய்திருக்கிறார்கள், நான் செய்கிறேன். நபிகளார் செய்திருக்கிறார்கள், நான் செய்கிறேன். ஒவ்வொன்றையும் இணைத்து பார்த்தால் அத்தனையும் நன்மைதான். ஒண்ணு இல்லைங்க, நம்ம வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க. குழந்தைகள் நம்ம பெற்ற குழந்தைகளோ அல்லது நம்ம பெற்ற குழந்தைகளுடைய குழந்தைகளோ பேர பேத்திகளோ, அந்த குழந்தைகளை நம்ம கொஞ்சம் அது இயல்பாவே ஒரு பிரியம் வரும். சும்மா கொஞ்சம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சி இருக்கிறார்கள், தன்னுடைய குழந்தைகளை முத்தமிட்டு இருக்கிறார்கள், தன்னுடைய பேர குழந்தைகளை வழியிலே வைத்திருக்கிறார்கள். எனவே நான் செய்கிறேன் என்று செய்தால் முத்தமிடுவதற்கு கூட அல்லாஹ் நன்மை தருவார். அதுக்கு பார்த்தா இன்னமல் அமாலு பின்னியாத் என்பது. வுதுவுடைய ஃபர்து 4 ஹனஃபி மذஹப்ல. முகத்தை கழுகணும், 2 கையை கழுகணும், தலைக்கு மசாஜ் செய்யணும், காலை கழுவணும். இந்த 4 தான் ஃபர்து. வுதுங்கிறது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடிக்குது, அந்த ஆறுல இறங்கி போறார், முழுமையா நனைஞ்சிட்டார், ஃபுல்லா உச்சந்தலை கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு, அந்த பக்கம் ஏறிட்டார். இப்ப இவருக்கு உது இருக்குதா இல்லையா? ஹனஃபி மذஹபில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவருடைய உது உறுப்புகள் அனைத்தும் நனைந்து விட்டது, இவர் உதுவோடு தான் இருக்கிறார். அந்த உதுவோடு இவர் தொடலாம். ஆனால் தனியாக உது செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். எனக்கு நியத் இல்லை. இவர் ஆத்துக்குள்ள இறங்க போறப்போ நான் உதுவும் இதில் செய்து கொள்கிறேன் என்ற எண்ணத்தோடு இறங்கி கடந்து போனால் இவருக்கு உதுவும் கிடைக்கும், அந்த உது செய்த இபாதத்திற்கான நன்மையும் கிடைக்கும். அதைத்தான் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். உங்களுக்கு சவாபு கிடைக்க வேண்டுமா, நன்மை கிடைக்க வேண்டுமா, அது அனைத்திலும் எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கு, நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கு. நம்முடைய பெற்றோர்கள் நம்ம இந்த உலகத்துக்கு காரணமாக வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க நம்ம பெற்று வளர்த்து அமுதூட்டி சீராட்டி வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை சம்பாதிக்க வச்சு கல்யாணம் முடிக்க வச்சு எல்லாமே செய்யறாங்க. அந்த பெற்றோரை நம்ம வீட்டுல தான் நம்ம வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறோம், மருத்துவம் கொடுக்குறோம், எல்லாமே செய்யறோம். வேற வழி இல்லை, நம்மளை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா அது ஒரு சாதாரண செயலா இருக்கும். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய தாய் தகப்பனை சந்தோஷமான எண்ணத்தோடு, நான் உலகத்துக்கு வர்றது இவங்கதான் காரணம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான எண்ணத்தோடு ஒரு தடவை நீ பார்த்தேன்னா ஒரு ஹஜ்ஜும் உம்ராவும் செஞ்ச நன்மை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வீட்டுல இருக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் பார்க்கலாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டுல தான் வச்சிருப்போம் அப்பா அம்மாவை, திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹஜ் உம்ராவா? நபி அவங்க கேட்டாங்க, அல்லா என்ன கண்டே நினைச்சுக்கிட்டியா, அல்லாட்ட ஒண்ணுமில்ல நினைச்சுக்கிட்டியா? நீ எத்தனை தடவை பார்த்தாலும் உனக்கு கிடைக்கும். அல்லாஹ் எண்ணத்தை பார்க்கிறான். ஒவ்வொரு தடவையும் இவங்க அப்பாவை பார்க்கிறப்போ, இவங்க அப்பாவை பார்க்கிறப்போ நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் பார்க்கிறேன், சந்தோஷமா பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல பார்த்தால் அல்லாஹ் நன்மையை தருகிறான். சும்மா பார்த்தா அது சும்மா. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். உங்களுடைய செயல்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் எண்ணங்களை சரி செய்து கொள்ளுங்கள், எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இரவு நம்ம தூங்க போறோம், தூங்க போறப்பவே நம்ம எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் தூங்குறோம். நம்ம ஆடைகளை மாத்திட்டு வீட்டுல இருக்கிறதுக்கு சில ஆடைகள் வச்சிருப்போம், அந்த ஆடைகளை அணிஞ்சுட்டு தான் தூங்குறோம். இது எல்லாரும் நாமளா செய்யறதுதான். நாங்கள் பெண்கள் எல்லாமே வெளியே போற ஆடை, விசேஷத்துக்கு ஒரு ஆடை எல்லாம் வச்சிருக்கிறோம். சும்மா ஆடையை கட்டிட்டு வேற ஆடையை உடுத்தணும்னா நம்ம உடுத்திருந்த ஆடை அழுக்காகாம பாதுகாக்கப்படும், அவ்வளவுதான். ஆனா நபி அவர்கள் ஒவ்வொரு முறை இல்லத்துக்கு வருகிற போதும் தூங்குவதற்கு முன்னர் வழமையான ஆடையை கழற்றி விட்டு வேற ஆடைதான் அணிவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. நபி அவர்கள் செய்ததனால் நான் செய்கிறேன் என்று நினைத்து செய்தால் நம்ம கலர் நூங்கி கெட்டது கூட நன்மை. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை வைத்துதான் இருக்கிறது. நம்ம அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், நபி அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அந்த சுண்ணத்தோட நான் செய்யறேன், அல்லாஹ் அதற்கு நன்மையை தருகிறான். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
இந்த ஹதீஸ்ல விளக்கம் எழுதிக்கிட்டே வர்றப்போ அங்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எழுதியிருக்கிறார். பொதுவாக மக்கள்கிட்ட வர்ற சந்தேகங்கள் தான். எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தானே, எண்ணங்களை பொறுத்து தானே. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் காசு பணத்தை திருடுறேன் அல்லது கொள்ளையடிக்கிறேன். பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்த வாங்கிக்கிறோம். ஏன்பா திருடுறேன் அப்படின்னு கேட்டா, இல்ல தர்மம் பண்றதுக்காக நான் திருடுறேன். எப்படியா தர்மம் தானே பண்ற அவரு, ஒரு நன்மையான விஷயம் தானே. ஹதீஸ்ல விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையான காரியத்துக்காக இருந்தாலும் பாவத்தை செய்யக்கூடாது. திருடி அதை போய் கொடுக்கூடாது. உனக்கு என்ன முடியுமோ அதை நீ கொடுத்துட்டு போகணும். இப்ப எண்ணத்தை போல்தான் வாழ்வு அப்படின்னு சொன்னா, ஷரியத்துல எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை, அந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்காக செய்தால் அதுக்கு நன்மை கிடைக்கும். ஒருத்தன் கோழியை திருடிட்டான், ஒரு கோழி திருடிட்டான். அந்த கோழியை திருடிட்டு போய் கஅபத்துல்லாஹ்ல கொண்டு போய் வச்சு ஹரம் ஷரீஃபுல் இமாம் கையில கத்தியை கொடுத்து அதை அறுத்து ஜம்சம் நீரால கழுகுனா அந்த கோழி ஹலால் ஆயிருமா? கோழி திருட்டு கோழிங்க, அது எப்படி ஹலால் ஆகும்? அப்ப நீயத் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னால், ஷரியத்திலே எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களில் நம்முடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் என்று பொருள். நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். நான் தர்மம் செய்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். நான் என்னுடைய ஆடைகளை மாற்றுகிறேன், பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார் என்று மாற்றுகிறேன். என் குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு நான் முத்தமிடுகிறேன், பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார் என்று செய்கிறேன். என் பெற்றோரை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன், நபி அவர்கள் பார்க்க சொன்னார்கள் என்று நான் பார்க்கிறேன். இதுவெல்லாம் ஷரியத்திலே எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆகமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை செய்கிற போது நான் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, நபியின் மீது வைத்திருக்கிற மஹப்பத்துக்காக என்று நான் செய்தால் அங்கே நன்மை உண்டு, இல்லை என்றால் இல்லை. அதுதான் பொருளை தவிர பாவங்களை நன்மைக்காக நான் மாற்றி அமைத்துவிட முடியும் என்று சொன்னால் அது கூட. ஹதீஸுடைய தொடர்பே வருகிறது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் வெளியில ரோட்ல போறப்போ நறுமணம் பூசிக்கொண்டு பூசூடிக்கொண்டு வெளியிலே போகிற ஆண்களை ஈர்ப்பதற்காக அந்த எண்ணத்தில் வெளியே போனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஹுவ கதா வ கதா, அவ அப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன வேணா கத்து எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி போகக்கூடாது. இப்ப நறுமணம் பூசுவது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்ப செய்யணும்னா வீட்டில் இருக்கிறப்ப செய்யணும். கணவனுக்காக நான் இந்த நறுமணத்தை பூசுகிறேன், கணவனுக்கு என் மீது ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் பூச்சொலிக் கொள்கிறேன் என்ற எண்ணத்தில் செய்தால் அந்த நறுமணம் பூசியதற்கு நன்மை உண்டு. வெளியில போறப்ப பிற ஆண்கள் என்னை பார்க்க வேண்டும், நான் போகிற போது என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தால் அதற்கு பாவம். நம்ம எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கணும். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கிறார், எந்த நோக்கத்திற்காக இது செய்யப்படுகிறது? ஹதீஸ் ஷரீஃப்ல தொடர்லே வருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மக்கத்துல் முகர்ரமாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்கல்ல, ஹிஜ்ரத் வந்த சஹாபில ஒரு சஹாபி, எல்லாரும் மக்காவில நம்மளால முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்ற முடியல அப்படிங்கிற எண்ணத்துல வந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எதுக்கு வந்தாருன்னா கல்யாணம் முடிக்கணும்னு வந்தார். ஊர்ல மக்கத்துல் முகர்ரமாவில் இருக்கிறப்போ உம்மு கைஸ் அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அந்த உம்மு கைஸுக்கும் இவருக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தது. உம்மு கைஸ் இஸ்லாத்தை சேர்ந்தார். இஸ்லாத்தை சேர்ந்து நபி அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக ஆகிட்டார். எல்லாம் ஹிஜ்ரத் போவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உம்மு கைஸும் கிளம்புறாங்க. அப்ப இந்த உம்மு கைஸை விரும்பிய அந்த மனிதர் வந்தார். என்ன, என்னைய விட்டுட்டு நீ மதீனாவுக்கு போறியா? நம்ம பழகின பழக்கம்னா என்ன அப்படின்னு பேச ஆரம்பித்தார். உம்மு கைஸ் ஈமான்ல ரொம்ப உறுதியாயிட்டாங்க. உம்மு கைஸ் சொன்னாங்க, முதல்ல உள்ள கணக்கு வேற, இப்ப நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நபியோடைய கரம் பற்றி இஸ்லாத்தை சேர்ந்துட்டேன், நான் இப்போ மதீனாவுக்கு போறேன், உனக்கு விருப்பம்னா நீ முஸ்லீம் ஆகி என் கூட வா அப்படின்னு. அவர் பார்த்தாரு, உம்மு கைஸை விடுற மாதிரி ஐடியா இல்லை, வந்துட்டார். மதீனத்துல் முனவ்வராவுக்கு வந்துட்டார். வந்து நபி அவங்களை பார்த்தாரு, முஸ்லீம் ஆனாரு. சஹாபாக்கள் பேசிக்கொண்டார். ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உம்மு கைஸை விரும்பியவரு, உம்மு கைஸ்காரே வந்திருக்கிறாரு. நபி அவர்களுக்கு இந்த செய்தி போனோம்னா நபி அவங்க சொன்னாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா இம்ரஅத்தின் யன்கிஹுஹா, யாராவது ஒருத்தர்
உலகம் வேணும்னு வந்தா உலகம் கிடைக்கும், பெண்ணு வேணும்னு வந்தா பெண்ணு தான் கிடைக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அதனுடைய தொடரிலே ஒரு பெண்ணை பற்றியும் திருமணத்தை பற்றியும் இதற்கான ஹிஜ்ரத் செய்தால் இதுதான் கிடைக்கும் என்று நபிகள் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு நேர்த்தியான வார்த்தை பாருங்க. ஹதீஸுடைய விரிவுரைகள் எல்லாத்தையும் தேடி பார்த்தாச்சு. எல்லாத்திலையுமே அந்த பெண்ணுடைய பேர் உம்மு கைஸ், உம்மு கைஸ், உம்மு கைஸ். ஆனா அந்த உம்மு கைஸை விரும்பிய சஹாபியின் பேர் எங்கேயுமே இல்லை, யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு நேரத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார், இப்போ மனம் மாறிட்டார், முஸ்லிம் ஆயிட்டார். ஹிஜ்ரத் இந்த பெண்ணுக்காகத்தான் வந்தார், அவருக்கு ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்காது. ஆனா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயரை எங்கேயும் சொல்லவே இல்லை, சஹாபாக்கள் யாரும் சொல்லவில்லை. எத்தனை கிதாபு தேடி பாருங்க, அந்த உம்மு கைஸை விரும்பி வந்த அந்த மனிதரின் பெயர் தெரியவே தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, முஹாஜிர் உம்மு கைஸ், முஹாஜிர் உம்மு கைஸ், உம்மு கைஸுக்கான ஹிஜ்ரத் செய்தவர் என்றுதான் சொல்வார்களே தவிர அவருடைய பெயர் எவரும் சொல்லவில்லை. மனுஷன் தப்பு பண்ணுவாங்க, கேவலப்படுத்தக்கூடாது, அவருடைய பேரை சொல்லக்கூடாது. யூசுப், சூரத்து யூசுப்னு ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல, எல்லாம் படிச்சிருப்பீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது காதல் கொண்டு அசீஸுடைய மனைவி ஜலீஹா அம்மையார் அழைக்கிறார்கள், தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்து. நீண்ட வரலாறு. அல்லாஹ் அதை எப்படி சொல்றா தெரியுமா? வராவதத்துஹு அல்லதி ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி. ஜலீஹா பேரே குர்ஆன்ல இல்ல. வராவதத்துஹு அல்லதி ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி. வீட்டிலே, எந்த வீட்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ அந்த வீட்டு பெண்மணி அவரை அழைத்தார். அவ்வளவுதான். அந்த பெண்ணுடைய பேர் அல்லாஹ் சொல்லல. பின்ன பிறகு அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் நடந்தது என்றெல்லாம் வரலாறு, நீண்ட வரலாறு. நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் கூட அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து வைத்து தப்பு செய்கிறாய் என்று கண்டித்து அவரை திருத்த வேண்டுமே தவிர அதை பிரபலியப்படுத்தக்கூடாது, அதை கேவலப்படுத்தக்கூடாது. எல்லா செய்திகளையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முக்கியமான ஹதீஸ்களை தேர்ந்தெடுத்து தன் நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இது அனைத்தும் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு இருந்தார்களோ அந்த இடம் ஒளியாக இருக்கும். நபி அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒளியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒளியாக இருந்தார்கள். பல நேரங்களிலே அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ பதனி நூரா வ அன் யமீனி நூரா வ அன் ஷிமாலி நூரா وفي قلبي نورا وجعلني نورا. நபி அவங்க கேட்டிருக்கிற துஆ, என்னை ஒளியாக ஆக்கு, என்னுடைய செவியிலே ஒளியை கொடு, எனது வலப்புறம் ஒளியை கொடு, எனது புறம் ஒளியை கொடு, என்னுடைய கல்வியிலே ஒளியை கொடு. திரும்ப திரும்ப கேட்ட காரணத்தினால் பூமானுடைய ஹதீசுகள் எங்கு பேசப்படுகிறதோ அங்கு பூமானுடைய ஒளி நிரம்பி நிற்கிறது. வெறுமனே ஹதீஸை சொல்கிறோம், அர்த்தத்தை கேட்கிறோம் என்பதல்ல, அந்த ஹதீஸுடைய வார்த்தையோடு நபிகளாருடைய ஜோதி மிஞ்சி நிற்கிறது. அதனால்தான் மதரசாக்களிலே தொடர்ந்து பாடங்களை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆசான்கள், படித்துக் கொண்டே இருப்பவர்கள், அல்லது வேறு இடங்களிலே அமர்ந்து பூமானுடைய ஹதீஸை படிக்கவும் கேட்கவும் தொடர்ந்து அதிலே உலாவிக் கொண்டே இருப்பவர்கள் நபிகளாருடைய ஜோதியை பெறுகிறார்கள், அவருடைய ஷஃபாஅத்தை பெறுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த பெரும் நசீபை தந்தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்